போதுங்க போதும். எனக்கு மட்டும் உடம்பு பிடிச்சிருன்ட்டு அளந்து போடுற, தம்பிக்கு அள்ளி கொட்டுற. மாப்பிள ஒரு கட்டிட்டு வரோம். போங்க வரேன். என்ன சூரி சாப்பிடாம பாத்துட்டு இருக்க? சந்தோஷமா இருக்கியாக்கா? எனக்கு என்ன குறைச்சல்? ராஜா மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல நாத்தனார், அமைதியான வீடு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ மச்சான் கெட்டவன்னு அக்காளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. கடவுளே, என் புருஷன் கெட்டவன் என் தம்பிக்கு தெரிய வேணாம். எனக்கு அது போதுங்க. அக்கா அக்கா அக்கா, அந்த ஓய்ந்த மனுஷன் வராங்க. ஐயோ, சீக்கிரம் ஓடுங்க. சீக்கிரம் ஓடுங்க. ஓடுறீ. ஏய் மல்லி, நீங்க என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு கல்லு கிடைக்கலையா? எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சா? ஏய் மல்லி கொலுசு. ஐயோ, வா மாட்டிக்கிட்டியா? வா, எங்க ஓடுற? எப்ப பார்த்தாலும் வேட்டைக்கார மாதிரி நோட்டம் பார்த்து அடிக்கிற, இதே உனக்கு வேலையா? இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். கொலுசு கொடுங்க. அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருவானா? எத்தனை தடவை தண்ணி காமிச்ச எனக்கு. முடிஞ்சா புடிங்க எடுத்துட்டு போ. இதுக்குதான் வளரணுங்கிறது. கொடுங்க. பூங்காற்றே, நீ என்னை தொடலாமா? அதனாலே என் மனசும் கெடலாமா? பூங்காற்றே, நீ என்னை தொடலாமா? வேணாம் போட. அதனாலே என் மனசும் கெடலாமா? அப்புறம் நீ நிறைய பூ வச்சு நல்லா வெளிச்சத்துல என்ன என்னாச்சு? இருங்க. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். வயசுக்கு வந்த புள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன அப்படி கல்யாணம் ஆசை? நான் தான் கல்யாணம் அலைஞ்சிட்டு இருந்தேன். அவதான் அண்ணன் உனக்கு கல்யாணம் ஆனதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நின்னா. சரி, உன்னை பார்க்கையில பாவம் இருந்துச்சு, ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுப்பேன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வாழ்க்கை கொடுத்தது போதும். முதல்ல மல்லிகாக்கு ஒரு மாப்பிளைய பாருங்க. நாங்க என்ன பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கோம்? மாப்பிள்ளை பார்த்து வச்சுட்டேன். பட்டணத்து மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கான். நாம தான் கிராமத்திலே சுத்திட்டு இருந்துட்டோம். அவளாவது பட்டணத்துல போய் வாழட்டுமே. சம்மதம்னு சொன்னா போதும். அடுத்து எடுங்க. முதல்ல அந்த மாப்பிளைய பேசி முடிவு பண்ணுங்க. அது வரைக்கும் நான் மல்லிகா கூடவே படுத்துக்கிறேன். அக்கா மல்லிகா நில்லு. ஏன் என்ன பார்த்து விடுறா? இது மல்லிகா சொன்ன கேள், நில்லு. எங்க போயிட்டு வரீங்கய்யா? சும்மா அப்படியே கோயில் போயிட்டு வரோம். எங்கடாது? இங்கிட்டு தான் வந்துச்சு, ஆளை காண. இந்த பக்கம் போச்சு. பாரு இப்ப என்ன பண்றேன்னு. எம்புட்டு நேரம் ஆனாலும் சரி, இன்னைக்கு உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என்ன மாப்பிள, பகல்ல வந்தாலும் ராத்திரில வந்தாலும் திருட மாதிரியே வருது. அது வந்து சின்னம்மா மறு வீட்டுக்கு உங்க ரெண்டு பத்தி கூட்டியார சொல்லிச்சு. வீடு பூரா தொண்டாந்து பார்த்துட்டேன், வீட்டுல யாரையுமே காண. நாங்க மல்லிகா கல்யாணத்துக்காக கூப்பிட்டு பார்க்க கோயில் வரைக்கும் போயிருந்தோம். என்ன அந்த விஷயம் என்னங்க? ஊருக்கு வந்தா உன் மச்சானுக்கு கல்லு வேணுமா?
இது என்ன மச்சான் பெரிய விஷயம்? உங்களுக்காக தென்னை வளையல ஒத்த மரம் தனியா வளர்த்து வச்சிருக்கேன். புறப்படுவோமா? ஏய், புறப்பட்டுருவோம். மச்சானுக்கு ஏத்த மாப்பிள்ளை உள்ள போங்க. எங்க உன் தம்பி கல்லறுக்க போனானா இல்ல சாராயம் காய்ச்ச போனானா? ம்ம். அலையறத பாரு குடிக்கிறதுக்கு. வா, வா மாப்பிள்ள, எவ்வளவு நேரம் காத்து கிடக்குறது? வாங்க 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 அதை கூட அதை கூட வைப்பா. இந்த பரம்பரை மச்சான் குடியா. எடுத்துங்க, ஆளுக்கு ஒரு முந்தை எடுத்துங்க. சாப்பிடுங்க. அட, நீ ஒரு முந்தை எடுத்துக்கப்பா. ஏய், எனக்கு பழக்கம் இல்ல மச்சான். சரியா போச்சு, இன்னைக்கு நல்ல நாள், ஆரம்பிச்சு. அண்ணா சும்மா ஏய், சாப்பிடுங்க. நான் எனக்கே சாப்பிட்டு பாத்திருக்கியா? என்ன மச்சான் கூட சாப்பிடுறதுக்கு ஆள் வேணும், அவ்வளவுதானே? நீ சாப்பிடு. அதானே அதானே மாப்பிள்ள சாப்பிட்டா நான் சாப்பிடுறேன், அவ்வளவுதான். அவர்தான் ஆசைப்படுறாருல, குடிச்சா ஒண்ணும் ஆகாது, குடி. ஐயோ, எனக்கு பழக்கம் இல்லங்கறல்ல. எனக்கே நான் சாப்பிட்டு பாத்துக்கேன். நீ அண்ணா நான் குடிக்க கிடையாது, எனக்கு கொஞ்சம் குடிங்கண்ணா. குடி தம்பி. அப்ப நீ குடிக்காம முத்தம் வேஷம் போட்டு நாங்க குடிக்கணுமா? குடியும். இப்ப என்ன, இப்ப நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிடுங்களா? ஆமாண்ணா மச்சான் கோச்சிக்கிறார்ல, எடுத்து சரி, அடிங்கண்ணா. சாப்பிடு, வாங்க வழிக்கு. அடிங்கண்ணா. நல்ல மாப்பிள்ளை, நல்ல மச்சான். குடிக்காதீங்க, கொன்னுடுவேன். என்ன மாப்பிள்ள சகனம் பாத்துக்கிட்டு? அது வந்து என்ன பாக்குறதுக்கு யாரோ ஊர்ல இருந்து ஆள் வந்திருக்காங்களா? நான் போய் பாத்து வந்துடுறேன் மச்சான். சும்மா அந்த சாக்கெல்லாம் சொல்லிட்டு பாத்தீங்க, சாப்பிடுவோம். இல்ல நெசமா தான், இந்தா வந்துறேன். அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா, மச்சான் போறப்ப பார்த்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு போல இருக்கு. இந்த பாரு, முந்தைய தனியா எடுத்து வச்சிட்டேன். இந்த கல்ல யார் குடிக்க போறா? நான் தான் குடிப்பேன். தொட மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நான் நம்ப மாட்டேன். நீங்க குடிச்சிருக்கீங்க. நான் தான் குடிக்கவே இல்லைன்னு சொல்றேன்ல. நீங்க குடிச்சிருக்கீங்க. இந்த பாரு, எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்ல. உங்க அண்ணன் தான் கட்டாயப்படுதா, நான் தான் குடிக்கவே இல்லைன்னு சொல்றேன்ல. அப்போ நீங்க குடிக்கல. உன் தலைமையில சத்தியமா சொல்ல நிஜமாவா? நிஜமா. போதும் பாப்போம். ஏய், சி, போங்க. எங்கக்கா கூட்டிட்டு போற? என்ன அவளை நீ விரும்புறியா? அவ என்ன விரும்புறா? அவ அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என் வாழ்க்கை குட்டிச்சுவராயிடும். அவளுக்கு பாத்துருக்க மாப்பிள்ளை நல்லா படிச்சவன், கை நிறைய சம்பாதிக்கிறவன். நீ ஏன் விரலுக்கு மேல வீங்கணும்னு நினைக்கிற? இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னா அப்புறம் நான் வாழ வெட்டியே தான் உன் வீட்டுக்கு வரணும். ஐயோ, நீ நல்லா இருக்கணுங்கா, அதான் எனக்கு முக்கியம். உனக்கா நான் என்ன வேணாலும் செய்வேங்க. அந்த பிள்ளைய நான் மறந்துடுறேன். செத்துருவேன். நீங்க என்ன மறந்தா நான் செத்துருவேன். மல்லிகா, உனக்கு என்ன பைத்தியமா? உங்க அண்ணன் பாத்துருக்கிற மாப்பிள்ளை படிச்சவன், வேலையில இருக்கிறவன், அதானே? ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்க படிப்பு தேவையில்ல அண்ணி, ஆம்பளையா இருந்தா போதும். நான் சொல்றத கொஞ்சம் கேளேமா. அண்ணி, என் முடிவை நான் சொல்லிடுறேன், அப்புறமா நீங்க முடிவு பண்ணுங்க. வாழ்ந்தா மச்சானோட தான் வாழ்வேன், இல்லைன்னா என் சாவ உங்களால மட்டும் இல்ல, உங்க புருஷனாலையும் தடுக்க முடியாது. ஏன் நாத்தனார் நான் பிறந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறானா? சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். என் புருஷன் மனசை மாத்த முயற்சி பண்றேன். என்ன தயங்க தயங்க நிலையிற? என்ன விஷயம்? இல்ல, மல்லிகாவுக்கு அந்த மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டீங்களா? அன்னைக்கே சொன்னல, முடிவெடுத்தாச்சுன்னு. இவ்வளவு சொத்து இருந்தோம், பெரிய படிப்பு முடிச்சிட்டு சொந்த கால நிக்கணும்னு கடை வச்சிருக்கான். அப்புறம் என்ன தயக்கம்? இல்ல, அவளுக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கல போல இருக்கு. என் தம்பிக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி மல்லிகா, சுமதி, என்ன காரியம் பண்ற பிள்ளை? விடிஞ்சா உனக்கு கல்யாணம்? எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. வாழ்ந்தா வெளிநாட்டுல இருக்கிற முத்துக்குமார மச்சரோட தான் வாழ்வேன். அதை என் வீட்லயே சொல்லி பார்த்துட்டேன். என் விருப்பத்தை தூக்கி எரிஞ்சிட்டு எவனோ ஒருத்தருக்கு எனக்கு கட்டி வைக்க பாக்குறாங்க. நமக்காக மட்டுமே வாழ முடியாது பிள்ளை.
நம்ம ஆசைப்பட்ட சில விஷயங்களை மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். என்னால முடியாது. என்ன என் மனசு மட்டும் இல்ல, என் உடம்பையும் அவர்கிட்ட எழுந்துட்டேன் மாமா. என்ன சாக விடுங்க மாமா. இந்த பார், பொம்பளை மனசுல வைராக்கியம் வச்சுட்டா ஆண்டவனால கூட அசைக்க முடியாதுங்கிறது நிஜம். அதுக்காக சாவறது எந்த பிரச்சனைக்கும் முடிவு இல்ல. கவலைப்படாத, நான் இருக்கேன். தைரியமா இரு. நீ ஆசைப்பட்டதா நிச்சயமா கிடைக்கட்டும் உனக்கு. அதுக்காக என் உயிரை வேணாலும் தரேன். இது சத்தியம். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரல. எங்க வீட்டுக்கு போன பிரச்சனை ஆயிடும். அப்ப என் வீட்டுக்கு வா, போலாம். எதுவா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். வா வா சொல்றேன். இங்கே வர்ற கொடுமைய அவனுக்காக அவன் அண்ணன் உறங்காம உட்காந்துருக்க. அது எங்க போய் யாரு கூட சுத்திக்கிட்டு அலையுதோ போய் எடுத்து வச்சிருக்க படுமை. நான் போய் படுக்க போறேன். சுமதி, நான் சொல்றது கேளு. மல்லிகா நம்மள மறைஞ்சிருந்து பாக்குறா. நம்ம 2 பேரையும் அவளை சந்தேகப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஏன் மாமா? உன் காதல் நீ வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி என் காதல் சாகணும்னு ஆசைப்படுறேன். அதான் ஏன்? எங்க அக்கா வாழ்க்கைக்கு எதுவும் இடைஞ்சல் வந்துருமோ எனக்கு பயமா இருக்கு சுமதி. இதை உன் காலான்னு அடிச்சு கேட்கறேன், மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. என்னடா இவன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தப்பா நினைக்காத. எனக்கு வேற வழி தெரியல. சத்தம் மட்டும் பேச, கொஞ்சம் பொறுமையா பேசு. நான் சொல்றது கேளு. இந்த பார், இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா நம்ம மான மரியாதை கௌரவம் எல்லாம் போயிடும். நம்ம 2 பேத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த விஷயத்த தயவு செய்து வெளியே யார்கிட்ட சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ணு. இந்த ஊர்ல என்ன மீறி எவன் உன் கழுத்துல தாலி கட்டுறான் நான் பாக்குறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். என் பொறுப்பு. மாப்பிள சூரியமூர்த்தி மாமா, அப்பா வராரு மாமா. கல்யாணம் பண்ணி வச்சிடுவாரு மாமா. நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல. மாப்பிள என் பொண்ண காணோம். ஆமாப்பா, சீக்கிரமா வந்து கதவு தர. அம்மா மல்லிகா, மாப்பிள சூரியமூர்த்தி வீட்டுல இருக்காராமா? அம்மா, பிடிஞ்சா என் பொண்ணுக்கு கல்யாணம். எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், எங்கேயும் காணோம். தம்பி சூரியமூர்த்திய சீக்கிரமா கூப்பிடுறீங்களாம்மா? உள்ள வாங்க. உங்க பொண்ணு உள்ளதா இருக்கு. சூரியமூர்த்தி அவளை கெடுத்துட்டு ஏமாத்த பாக்குறா. நீங்க ஏமாந்துடாதீங்க. படுபாவி, படுபாவி, என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டேடா சண்டாளா. நீ நல்லா இருப்பியா? நல்லவனு நினைச்சது குடிய கெடுத்தவனே உன்னை கொன்னு போட்டாண்டி. உங்களுக்கு பொண்ணு வேணுமா இல்ல அவ பணம் வேணுமாயா? இந்த பாருமா, மல்லிகா சொன்னபடி எதுவும் நடக்கல. நீங்க பார்த்த மாப்பிளை பிடிக்காம தூக்கு மாட்டிட்டு சாவ போனா கூட்டி அந்த காப்பாத்தி வேணா வச்சிருக்கேன். உங்களுக்கு உங்க பொண்ணு உயிரோட வேணும்னா அவ ஆசைப்பட்டபடி இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. இல்லேன்னு வச்சுங்க, நான் நடத்தி வைப்பேன். என்னம்மா இவ்வளவு தூரம்? யார்கிட்டயாவது சொல்லி அனுப்பிச்சுதான் நானே ஓடி வந்திருப்பேனே. மல்லிகாவை என் தம்பி வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். அவளை பத்தி உங்ககிட்ட பேசணும் பஞ்சா. என்ன விஷயமா? என் தம்பியும் அவளும் ஒருத்தர் விரும்புறாங்க. ஆனா என் புருஷன் படிச்ச மாப்பிள்ளையா பார்த்திருக்காரு. வர 10ஆம் தேதி பரிசம் போட போறோம். நேத்து ராத்திரி அவர்கிட்ட பொடி வச்சு பேசி பார்த்துட்டேன். ஒன்றும் நடக்கல. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல பாஞ்சால. அதுக்கு நான் என்னமா செய்யணும்? மல்லிகா சூரியமூர்த்தியை விரும்புறானே, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி நீதான் பரிசம் போடுறதை நிறுத்தணும். வேண்டாமா, நாளைக்கு அது தப்பா போச்சுன்னா என்னை விட நீங்க தான் அதிகமா பாதிக்கப்படுவீங்க.
தெரியும். எனக்கு என்னை விட என் மல்லிகா உயிர் தான் முக்கியம். கவலைப்படாதீங்கம்மா, அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. சூரி, அவளும் ஒரு மாதிரியா போறா, நீயும் உடனே புறப்பட்டுட்ட. என்னாச்சு ரெண்டு பேருக்கும்? அக்கா, நம்ம எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் கிடைக்கிறதான் கிடைக்கும். அதான் வாழ்க்கை. நீ நல்லா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். என்னம்மா நடந்தது? இனிமேதான் நடக்கணும். எங்க அண்ணன் பார்த்திருக்கிற மாப்பிள்ளையோட எனக்கு கல்யாணம் நடக்கணும். மல்லிகா, எங்க அண்ணன் காட்டுற கல்ல கூட நான் கட்டிக்க ரெடி ஆயிட்டேன். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என்னம்மா சொல்ற? உங்க தம்பி எனக்கு பிடிக்கல. அவனுக்கு என்ன குறைச்சல்? அவனுக்கு அழகு இல்லையா, ஆம்பளை இல்லையா? அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. மல்லிகா, உன் விருப்பத்துக்கு மாற நாங்க 2 பேருமே நடந்துக்க மாட்டோம். ஏண்டி, எனக்கு தெரியாம அந்த சின்ன புள்ள மனசுல விஷத்தை தூவுறியா? உன் தம்பி அந்த எடுபட்ட பயலுக்கு என் தங்கச்சி முன்னாடி இருக்கணுமா? என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் என் மல்லிகா விருப்பத்துக்கு மாறா எதுவும் நடக்க விட மாட்டேன். இல்லைங்க, நான் சொல்றது கொஞ்சம். இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அங்க என்ன பிரச்சனை பண்ண? பாஞ்சாலே, பாஞ்சாலே இல்லையா? டவுனுக்கு ஏதோ நல்ல காரியமா போயிட்டு வரேன்னு போயிருக்காமா. கடவுளே. சரி, அவங்க வந்துட்டாங்க. சரி, நீங்க பாருங்க. வாங்க வாங்க. என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, மத்தவங்கள காணோம்? சம்பந்தம் பேசதான் 10 பேரோட வரணும். தடுத்து நிறுத்த ஒருத்தர் வந்தா பத்தாதா? உன் மச்சான் சூரியமூர்த்தியோட சுத்தி இருந்தாலும் எங்க தள்ள கட்டி வைக்க பாக்குறியா? அவ இஷ்டப்பட்டவனுக்கு கட்டி வையா. யாரா சொன்னது? கையடியா. உங்க ஊர் இருக்கு, உனக்கு தெரியலையா? இனிமே நமக்கு தேவையில்லை, நீ போ. மச்சான், கோபப்படாத மச்சான். அக்கா மேல எந்த தப்பு இல்ல, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அக்கா ஒண்ணும் செய்யாத மச்சான். சொன்னா ஒண்ணும் செய்யாத மச்சான். தங்கச்சி அக்கா மேல எந்த தப்பு இல்ல மச்சான். உங்க காலை பிடிச்சி கேட்கற மச்சான், சொல்றத கேளுங்க மச்சான். மச்சான், சொன்னா கேளு மச்சான். அக்கால போட்டு அடிக்காத மச்சான். வேணா என்ன போட்டு அடி மச்சான். என்னடி இனிமே நான் மனுஷனா இருக்க மாட்டேடா. என்ன பண்ணு? யார் மேல கை வச்ச? நீ யாரா என் குடும்ப பிரச்சனையில தலையிட? நீ என் கூட பிறந்தவனா இருந்தா என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே நீ தலை வைக்க கூடாது. போயிடு இங்க இருந்து.